ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே லட்சுமி நரசிம்ம பரபிரம்மணே நமக. நமஸ்காரங்கள். அந்த லட்சுமி நரசிம்மனை அடைய எண்ணற்றோர் எத்தனையோ முயற்சி செய்து பக்தியை கொட்டி தங்கள் முயற்சியால் நரசிம்மனை அடைய நினைக்கிறார்கள். அவர்கள் அனைவரின் ஒரே இலக்கு அந்த லட்சுமி நரசிம்மன். அவர்கள் போகும் இடம் ஒன்றாயினும் போகும் வழிகள் வெவ்வேறானவை. சிலர் அடைந்த ஞானம் கொண்டு அடைகிறார்கள், சிலர் ஞானமற்று அறிவற்று பக்தி ஒன்றையே வழியாய் வைத்து அடைகிறார்கள், சிலர் அவன் மூலம் கிட்டும் அந்த மோட்சம், அந்த உயர் கதி அடைய கஷ்டமான யுக்திகளை கையாள்கிறார்கள். ஆனால் அந்த அடியார் அனைவருக்கும் எண்ணம், குறிக்கோள் எல்லாம் ஒன்றே, அந்த லட்சுமி நரசிம்மன் ஒருவனே. வழிகள் மாறலாம், ஆனால் சேரும் இடம் ஒன்றே, அது அந்த லட்சுமி நரசிம்மன் ஒருவனே. இந்த வாரம் இந்த பதிவின் கேள்வி: நாம் அவனை அடைய முயற்சியில் எங்கே தவறு செய்கிறோம்? என்ன குறை உள்ளது? அவனை நோக்கி அந்த பயணத்தில் எங்கே கோட்டை விடுகிறோம்? இதற்கு ஸ்திரமான ஒரே பதில்: நாம் தர்மத்தின் பக்கம் நிற்க தவறுகிறோம். அதுவும் எப்படிப்பட்ட தர்மம் தெரியுமா? லோக தர்மம், விசேஷ தர்மம், இந்த உலகனைத்திற்கும் ஆன தர்மம், அனைத்து ஜீவராசிகளின் நல்வாழ்விற்கான தர்மம், அதுவே இந்த விசேஷ தர்மம். ஒருவன் அந்த தர்மத்தை கடைபிடித்து அதன்படி நின்றால் நிருசிம்மன் அவனிடம் வந்து அப்படியே அவனை எடுத்துக் கொள்வான். நிறைய நேரங்களில் அதை தடுக்கும் பரீட்சைகள் நமக்கு ஏற்படும். அதன்படி நிற்காமல் நம்மை தடை செய்ய முயற்சிகள் நடக்கும். ஆனால் நாம் பிடிவாதமாக அதன்படி நிற்க முற்பட்டு சாதனை செய்து கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். இந்த வார கதைக்களம் மகாபாரதம். போரிலே சல்லியன் தேரை விட்டு கோபித்து இறங்கிச் செல்ல கர்ணனின் தேர் சக்கரம் கடும் சகதியிலே பள்ளத்திலே விழ அதை அவன் வெளியே கொண்டு வர முயற்சிக்கும் போது கிருஷ்ணர் அர்ஜுனனை நோக்கி, இப்பொழுது அம்பை அவன் மார்பில் செலுத்து அர்ஜுனா என சொல்ல, அர்ஜுனன் குறிப்பார்க்க கர்ணன் கிருஷ்ணனை நோக்கி, இது தர்மமா என கேட்கிறான். கிருஷ்ணரோ, தர்மத்தை பற்றி பேசும் அருகதை உனக்கு இல்லை. அபலை பெண் திரௌபதி ஆதரவில்லாமல் அந்த துச்சாதனன் தலைமிடி பிடித்து அந்த அரச சபையிலே இழுத்து வந்தபோது தர்மம் பற்றி நீ பேசவில்லை. அந்த சின்னஞ்சிறு பாலகன், அந்த அர்ஜுனன் மகன் அபிமன்யு சக்கரவியூகத்திலே மாட்டிக்கொண்ட போது சிறுவன் என எண்ணாத அம்பு எய்த போது உனக்கு தர்மம் தெரியவில்லை. தர்மத்தை பற்றி பேசும் அருகதையே உனக்கு கிடையாது என சொல்லி அர்ஜுனன் அம்பை எய்து என சொல்ல கர்ணன் கதை முடித்தான். கர்ணன் சூரிய புத்திரன் இல்லையா? இறந்தவுடன் நேரே சூரியனிடம் சென்றான். நான் எப்போதும் தர்மம் பக்கமே நிற்கிறேன். ஊரெல்லாம் என்னை ஏளனம் செய்த போது என்னை தன்பால் சுமந்த துரியோதனனுக்காய் போர் செய்தேன். சென்றோற்று கடன் உயரிய தர்மம் இல்லையா என சூரியனை கேட்க, தர்மத்தின் பால் நின்ற என்னை அதர்மம் துணை கொண்டு வென்றானே கிருஷ்ணன், இது நியாயமா? இது எந்த தர்மத்தில் சேர்த்தி என கர்ணன் வினவ சூரியன் அழகாய் பதில் சொன்னார். கர்ணா, நீ நின்றது நிச்சயம் தர்மத்தின் பக்கமே. ஆனால் தர்மம் என்பதை குறுகிய கண்ணோட்டம் கொண்டு பார்ப்பது தவறு. நம்மையும் நம்மை சார்ந்த சிலரையும் நாம் திருப்திப்படுத்த நடந்து கொள்வது சாதாரண தர்மம். ஆனால் என்றும் நாம் விசேஷ தர்மமான லோக தர்மத்தின் பால் நிற்க வேண்டும். இந்த அகில உலக ஜீவன்களுக்காய் அவர்களின் பொருட்டு ஏற்படும் நன்மைக்காய் ஏற்படும் அந்த விசேஷ தர்மம் நிச்சயம் முதன்மையானது. கிருஷ்ணன் நமக்கு கிட்ட நாம் சார்ந்து நிற்க வேண்டியது இந்த லோக தர்மத்தின் மேலே தான். இதுவே உண்மையான தர்மம். நீ நின்றது உன் சுயநலம் சார்ந்தது. நாம் அனைவரும் ஏதேதோ நல்லதின் பக்கம் நிற்பதாய் நினைத்து கொண்டு பெருமை கொண்டு சுயநலம் கருத்தில் கொண்ட அந்த தர்மத்தின் பால் நிற்கிறோம். பறந்து விரிந்த இந்த மானுட லோகத்திற்காய் நான் நிற்பது தான் உண்மையான நிதர்சனமான தர்மம். அது நமக்கு கிடைக்க நமக்கு அந்த நரசிம்மன் கிட்டுவான். அடுத்தவர்க்காய் நாம் வாழ நமக்காய் இந்த நரசிம்மன் வாழ்வான். அவனே நேரிலே நம்மை தேடி வந்து அணைத்து வளைத்து நம்ம வாழ்க்கை மேம்படுத்துவான். ஹிரண்யன் சொந்த தகப்பன்தான், ஆனால் இருப்பவன் தந்தைக்காய் கடமையாற்ற வேண்டும். இதுதானே தர்மம். ஆனால் என்ன செய்தான் பிரகலாதன்? என்ன சொல்லினும் லோகக்ஷேமத்திற்காய் அந்த நரசிம்மனுக்காய் நின்றான். அவனுக்கு கிடைத்த மகா பொக்கிஷம் அந்த லட்சுமி நரசிம்மன். இன்றைய தேவைக்காய், அல்ப பலனுக்காய், வாழ்க்கையில் நாம் நியாயமில்லாத நீதி தழுவாத கேவலமான விஷயங்களுக்காய் நிற்பது தவறு. பணம், காசு, இந்த உலக லாபத்திற்காக நிற்கதை விட்டு நாம் நமக்காய் நிற்காமல் உலகத்திற்காய் நிற்க நமக்காய் அந்த நரசிம்மன் நிற்பான். ஜெய் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி. இந்த வார கேரள லட்சுமி நரசிம்ம திவ்ய தேசம் வாழையன்கடா நரசிம்மர் கோவில், வாழையன்கடா மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள கஷேத்திரம் இது. பட்டினம்திட்டாவிலிருந்து 13 கிலோமீட்டர் தென்கிழக்கில் பெருந்தலை மன்னாவிலிருந்து அமைந்துள்ளது. 13-14ஆம் நூற்றாண்டு கோவில் இது. இங்கே நரசிம்மர் அந்த பாக்யவானான ஹனுமான் வணங்கியதாய் ஐதீகம்.
சதுர்புஜம் கொண்ட நரசிம்மர் சங்கு சக்கரம் கதை தாமரை என 4 கைகளிலே அழகாய் காட்சி கொண்டு வடிவம் கொண்ட திவ்ய கஷேத்திரம். அடுத்ததாய் திருவழியாடி நரசிம்மர் கோவில். இது ராமபுரம் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ளது. அழகான வட்ட வடிவு ஸ்ரீகோவில் அமைப்பு கொண்டது. ராமர் கோவில் உள்ள அதே இடத்தில் இந்த அழகிய நரசிம்மர் சன்னதியும் அமைந்துள்ளது. இப்பொழுது அழகான லட்சுமி நரசிம்ம ஸ்தோத்திரம். சுஷர்மனே மன்மதாய நமோ மர்மாய மர்மினே கரிசர்ம வசனாய கராள வதனாய ச கவயே பத்ம கர்ப்பாய பூகர்ப்பாய கிருபானிதே பிரம்ம கர்ப்பாய கர்ப்பாய பிருஹத் கர்ப்பாய தூர்ஜதே. இதில் கூறுகிறது, ஹே நரசிம்மா, அனைத்து புண்ணியங்களிலும் உயர்ந்த புண்ணியம் நீ. அந்த மன்மத சுந்தர வடிவு கொண்ட சிங்க முகத்தோன் நீ. மிக ஜுவாலையான பார்வை கொண்ட முக லாவண்யம் பெற்ற ஞானிகளின் ஞானி நீ. அந்த தாமரையில் பிரம்மாவை படைத்து இருத்தி இந்த உலகை படைத்து மகிழ்ந்தவன் நீ. இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் தலைவன் நீயே என் லட்சுமி நரசிம்ம சுவாமி. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக.